அந்த அந்த ஏழை வீட்டுக்கு அந்த சாப்பிட வந்தவர் சொன்னார், ஐயா எனக்கு இந்த பழக்கமே கிடையாது, இறைவன் இருக்கிறாரா இல்லையான்ற ஆராய்ச்சிக்குரியவன் நான், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, அதனால இந்த மாதிரி உணவை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ உடனே இப்ராஹிம் கோபம் வந்துருக்கு, உணவையே தந்த இறைவனுக்கு நீ நன்றி சொல்லலை அப்படின்னா அப்படிப்பட்ட உனக்கு நான் சாப்பாடு கொடுக்கின்ற விரும்புகிற நீ எதிர்த்து போ அப்படின்றார், நீ சாப்பிட வேணாம். அப்போ வந்தவரும் உனக்காக ஒருவேளை சாப்பாடு கிடைக்கின்றதுக்காக என் கொள்கையை நான் மாற்றிக்கிற மாட்டேன், நான் இது வரைக்கும் நன்றி சொல்றதில்லை, கடவுள் இல்லைன்னு சொல்றேன் நான், சரி எந்திரிச்சு போயிட்டார். எந்திரிச்சு போன பிறகு இப்ராஹிமுக்கு இறைவனே அல்லாவே வந்து அசரியா வந்து சொல்றாரு, ஏப்பா இவ்வளவு நாளா அந்த அவனுக்கு இறை நம்பிக்கை இல்லைன்றது எனக்கும் தெரியும், அந்த இறை நம்பிக்கை இல்லாதவனுக்கு 80 வருஷமா 3 வேளை நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், என் மேல நம்பிக்கை இல்லைனாலும் அவனுக்காக நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், 80 வருஷமா நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா உன்னால பாரு இறைவனுடைய தூதரா இருந்தாலும் ஒருவேளை உன்னால சாப்பாடு கொடுக்க முடியும், ஒரே ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியல பார்த்தியா, இதுதான் உன்னுடைய நிலைமைன்னு வந்து ஆசிரியர்ல சொல்றாரு. சொன்ன உடனே இப்ராஹிமால தாங்கிக்க முடியல, திரும்ப ஓடியாங்க ஐயா நான் சொன்னதுக்காக மன்னிச்சுக்கங்க, நீங்க இறைவனுக்குலாம் நன்றியெல்லாம் சொல்ல வேணாம், சாப்பிட திரும்ப வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. மனமாடுறதுக்கு என்னையா காரணம்னு கேட்குறாரு. அந்த வீட்டுக்கு வந்தவங்க கேட்குறாரு, என்ன காரணம், முதல்ல போன்னு சொன்னோடனே வேற ஒன்றும் இல்லை, நீங்க போன பிறகு அல்லாவே எனக்கு வந்து சொன்னாரு, இறைவனே எனக்கு வந்து அசரியா வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த சாப்பிட வந்தவர் கண்ணீர் விட்டு அழுகிறாரு. கடவுளே இல்லைன்னு சொன்ன, இறைவனே இல்லைன்னு சொன்ன நம்மளுக்காக கடவுள் பரிந்துரைத்து கடவுள் இருக்காருன்னு சொல்றதுக்கு எதிர்த்து பேசியிருக்காருன்னா எப்படிப்பட்ட அருளாளன் அந்த இறைவன், அப்படிப்பட்ட இறைவனை நம்ம வணங்காம விட்டோமே அப்படின்னு கண்ணீர் விட்டு இறைவன் இருக்கிறாருன்றத அவர் உணர்ந்து வீட்டுக்கு சாப்பிடுறாங்க. இப்ப யோசித்து பாருங்க, பசிக்கு ஏதாவது ஜாதி இருக்கா? ரத்தத்துல ஜாதி கண்டுபிடிப்பீங்க, மனிதர்களை ஜாதி கண்டுபிடிப்பீங்க, தெருக்கல்ல பார்ப்பீங்க, ஆனா பசிக்கு எந்த ஜாதியும் இல்லை. அதனாலதான் நம்ம இந்த வயிறை வந்து வள்ளுவர் சொன்னாரு,